கடலூர் பக்கத்துல பொம்மை கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு. இங்க வந்து பிரார்த்தனைய பொம்மை வைத்து நிறைவேற்றுவாங்க. தான் பொம்மை செய்யக்கூடிய இடம். குறைஞ்சது 7,000 ரூபாய் வரும்னு நினைக்கிறேன். சில பேர் வேண்டுதல் நிறைவேணா பண்றாங்க, சில பேர் வேண்டுதல் நிறைவேறதுக்காக பண்றாங்க. எப்படி வேணாலும் வைக்கலாம். இது வந்து அவ்வளோ பேர், கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் இங்க வந்து பொம்மை வச்சிருக்காங்க. இந்த பொம்மை வைப்பதால் அவர்களுக்கு நல்லது நடப்பதா நம்புறாங்க. ரெடிமேடாவே பொம்மை பொம்மை இருக்கும் இங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு நகை காணோம், இல்ல வண்டி காணாம போச்சு, இல்ல யாராவது சொந்தக்காரங்க காணாம போயிட்டாங்க, வீட்டை விட்டு சொல்லாம செய்யாம போயிட்டாங்கன்னா கூட இங்க வந்து தெய்வத்துக்கிட்ட ஒரு கோரிக்கை சீட்டு எழுதி அவர்கிட்ட வைக்கணும். வச்சுட்டு போனீங்கன்னா சம்பந்தப்பட்டவங்க வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. தொலைந்து போன பொருட்கள் கிடைக்கும், வீட்டை விட்டு போனவங்க கிடைப்பாங்க, மனமாற்றத்தை கொடுக்கும், மாற்றத்தை கொடுக்கும், ஏற்றத்தை கொடுக்கும். அவ்வளோ பவர்ஃபுல்லான தெய்வம் ஐயனார். இந்த ஐயனாரை வணங்கிட்டு சீட்டு எழுதிட்டு போனோம். பிரார்த்தனை நிறைவேறினா பொம்மை வைக்கணும். இதுதான் இங்கே தனிச்சிறப்பு. பொம்மைகள் எல்லாமே ரெடிமேடாக இருக்கும். எப்போ வந்தாலும் நீங்கள் என்ன பொம்மை கேட்குறீங்களோ அந்த பொம்மை கிடைக்க வாய்ப்பு உண்டு. எல்லாமே ஒரு வகையான முயற்சி தான். இன்னைக்கு இந்த தெய்வத்தை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த ஐயனார் மட்டும் இல்லை, உள்ள வந்து ஜலசித்தர்னு ஒரு ஐயா இருக்கார். தண்ணிக்குள் வாழக்கூடியவர். அவரை பார்த்துட்டு போனாலும் ஒரு வைப்ரேஷன். இந்த இடம் கடலூர்லேருந்து ஒரு 13 கிலோமீட்டர், பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர். இங்கே வந்துட்டு ஒரு வைப்ரேஷனை ஏற்படுத்திட்டு போங்க. சில இடங்கள்ல நம்ம கால் பாதம் படணும், பட்டாதான் வைப்ரேஷன் ஏறும். பொம்மை கோயில் அப்படின்னாலே ரொம்ப ஃபேமஸ். நிறைய குதிரைகள் இருக்கு இங்க சிலைகளா. இந்த குதிரைகள் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பவர் உண்டு அப்படின்றாங்க. அதனால நம்பிக்கை தான் எல்லாமே. தெய்வத்துடைய அருள் இருக்கிறதுனால தான் கோயில் கோயிலா சுத்துறோம். உங்களுக்கும் தெய்வத்துடைய அருள் வேணும் அப்படின்னா நீங்களும் கோயில் கோயிலா சுத்துங்க. மனிதர்களை நம்பாதீங்க, கடவுளை மட்டும் நம்புங்க. பொம்மை கோயில் பொறுத்த வரையில நீங்க திங்கட்கிழமை வந்தா மட்டும்தான் கூட்டம். மற்ற நாட்கள்ல கூட்டமே இருக்காது. எப்போ கோயிலுக்கு பிளான் பண்ணாலும் நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லுவோம், செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, இந்த 3 நாள் கூட்டமே இருக்காது. நம்ம மட்டும்தான் ஹீரோவாகவே இருப்போம். அந்த தெய்வத்தை போய் ஃப்ரீயா தரிசனம் பண்ணிட்டு போகலாம். எந்த டென்ஷனும் கிடையாது. தெய்வத்தை வணங்க வணங்க வாழ்க்கையில முன்னுக்கு வருவாங்க. இப்ப இருக்கக்கூடிய பொம்மை கோயிலும் அப்படிதான். வேண்டுதல் நிறைவேறினா பொம்மை வைக்கணும், இல்லை பொம்மை வச்சதுக்கு அப்புறமும் வேண்டுதல் நிறைவேறதும் உண்டு. எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். தெய்வத்துடைய சக்தி அபரிவிதமா இருக்கும். அதனால இன்னைக்கு ஐயனார், ஜலசித்தர் 2 பேரையும் பார்ப்பதற்கு இறைவன் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு.